ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ஜூஸு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு வாழைத்தண்டை எடுத்துருக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஜூஸ் வரணும். அதுக்காக வேண்டி தேவையான அளவு நான் கட் பண்ணி இருக்கிறேன். நீங்கள் பார்த்தா அப்புறம் இதோட மேலே இருக்கிற நார் பகுதியெல்லாம் நீக்கிட்டேன். நார் பகுதியை நீக்கின பிறகு இந்த மாதிரி வாழைத்தண்டு நமக்கு கிடைக்கிது. இந்த வாழைத்தண்டை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாழைத்தண்டை இதை நம்ம பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறோம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுக்கிறோம். இதை ஒரு மிக்சியில் எடுத்துக்கிட்டேன். அதோட புதினா தேவையான அளவு சேர்க்குறேன். இந்த புதினா சேர்க்குற இடத்துல நீங்கள் கருவேப்பிலை, மல்லி இலை எதுனாலும் சேர்க்க முடியும். அப்புறமாயிட்டு இஞ்சியை வெளியே ஸ்கின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதோட ஜீரகம் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். மிக்சியில் விட்டு நல்ல பட்டாக அரைக்கிறோம். மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்தாச்சு. அதை நம்ம வடிகட்டுறோம். இப்படி வடிகட்டி எடுத்தவும் வாழைத்தண்டு ஜூஸு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி சேர்க்குறேன். இது ஃப்ளேவருக்காக வேண்டி இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம். இது நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அழகான வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய சத்துக்களும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஹை ஃபைபர் இருக்குது, விட்டமின் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது சிறுநீரகக்கல் உள்ளவங்க இது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு முட்டு வலி உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப சிறந்த மருந்து. மாதத்தில் 3 தடவை இந்த வாழைத்தண்டு ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்காக வேண்டி ரெடி பண்ணி போடுறேன்.